நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். அது வரைக்கும் வீட்லயே ஒழுங்குமா பத்திரமா இரு. வெளியே அங்கேயும் போய் சுத்திட்டு இருக்கலாம், வண்டி எடுத்துட்டு போலான்னு நினைச்சிட்டு இருக்காத. சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு போனேன்னா 5 நிமிஷத்துல வந்துடுவேன், புரியுதா? நான் வீட்டு நல்லா பத்திரமா பாத்துக்கிறேன். ஐ ஜாலி. கோயிலக்கா, கோயிலக்கோய், இங்கே வீட்டில் ஒருத்தரிங்கானோ. எங்கே போயிருக்கோம் அக்கா? யாரு? திவ்யாவா? வா திவ்யா வா. ஏங்க உங்க பொண்டாட்டி இல்லையா? யாரு? அவளா? கடைக்கு போயிருக்கா. சொல்லு திவ்யா. இல்லை, அந்த அக்கா இருந்தாங்கன்னா ஒரு 4 முருங்கைக்காய் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன். முருங்காயா? அவள் வேற மரத்தில் பிஞ்சு வச்சவ காய எல்லா காயும் எண்ணி வச்சிருவாளே. முருங்காய் வேறு இந்த கேட்குது. இந்த ஒன்று என்ன பண்ணலாம்? இல்லை திவ்யா, அவள் போனான்னா கடைக்கு போனான்னா வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகுது. கிரகம் பிடிச்சி சீக்கிரமாக வந்து தொலைய மாட்டான். அவள் வேறு குண்டாக வேறு இருக்கிறாரா, அதனால் பொல்லாமல் உருண்டுதான் வருவா. சரிங்க, நான் அந்த அக்கா வந்ததுக்கு அப்புறமே வாரேன். என்ன இன்னும் போகிறாங்கிறா? நல்லா சேன கணக்காட்டு இருக்கிறா. நீ எப்படியாவது உரிச்சு குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியது. திவ்யா எங்கே போகிற? இல்லையே, கையை பிடிக்கிறீங்க. உனக்கு முருங்காய் தான் வேணும், நான் பொறிச்சு தரேன், சரியா? நம்ம வீட்டில் முருங்காய் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. இவளுக்கு பொறிச்சு கொடுத்துனாச்சு, இவளை எப்படியாவது கட் பண்ணிட வேண்டியது. ஐயோ, தலை 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 தானே இருக்கிறாளே. திவ்யா, நீ இங்கே இரு, நான் போய் முருங்காய் பறிச்சுட்டு வரேன். நீ வெயில் வந்தீங்கன்னா என்ன மாதிரியே கரும்பு காட்டு தீ வச்ச மாதிரி ஆயிடுவேன். இங்கே இரு, பறிச்சு வரடா. ஐயோ, உரைக்கட்டுமா? அம்மாடி, திவ்யா, உனக்காக முருங்காய் பறிச்சு கொண்டு வந்துருக்குது. இந்த விடிச்சுக்க. திவ்யா, உன் கையை மேலே பட்டதுடனே என் முள்ளுக்குள்ள என்னென்னமோ ஆடுது. திவ்யா, திவ்யா, முருங்காய் வேணுன்னா நீ எப்போ வேணாலுமே இங்கே வந்து என்கிட்ட வாங்கிட்டு போ. உனக்காகவே இந்த முருங்காயை நான் வளர்த்திட்டு இருக்கிறேன், சரியா? எங்களுக்கு முருங்காயை காணோம். நான் எடுத்துட்டேன். கீழே என்ன தொலாவுறீங்க? எந்திரிங்க. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? போறியா? சரி, நான் வாரேன். என்ன? சரி. ஐயோ, இவளை எப்படியாவது உரிச்சு குழம்பு வைக்கிற வேண்டியதாண்டா.
யோ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? யோ யோ நான் வந்து நிக்கிறது கூட தெரியாம நீ என்ன யோசிச்சுட்டு அங்க பெறக் பார்த்துட்டு இருக்கிற? என்ன நீ வந்து நிக்கிற? எம்பட வீட்டுல நான் நிக்காம வேற யார் நிப்பா? இந்தா பைய கொண்டி உள்ள வை போ. யோ நில்லு, இங்க வா. என்ன எங்கயா மரத்துல இருந்து 4 முருங்காயை காணோம்? மரத்துல காய் அப்படி எப்படி பத்திரமா இருக்குதுமா? யோ மரத்துல பிஞ்சு வச்சல இருந்து நான் எண்ணி வச்சிருக்கிறேன். கரெக்டா 4 முருங்காயை மட்டும் காணோம். எங்க போச்சு? எனக்கு தெரியாதுங்கிறப்ப மாடி என்னைய கேட்டு. யோ மறைக்காம உண்மை சொல்லு. வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்களா இல்ல யாருக்காச்சும் பொரிச்சு கொடுத்தியா? அதெல்லாம் ஒருத்தர் வரலம்மா. நான் உண்டு என் வேலையும் உண்டு, நான் பாட்டுக்கு வீட்டில் இருக்கிறேன். யாரும் ஒருத்தர் வரலம்மா. இல்லையே, நான் கடைக்கு போகும்போது மரத்துல காய் பார்த்து வச்சுட்டு தானே போனேன். இப்ப மட்டும் எப்படி காணாம போயிருக்கோம்? சாயந்தரம் 6 மணி ஆகிட்டே உனக்கு கண்ணு தெரியாது ஒரு மண்ணு தெரியாது. பைச்சியே இல்லம்மா, உண்மைதானமா சொன்னேன். யோ மரத்துல 15 காய் இருந்துச்சு. இப்ப வந்து நான் எண்ணி பாக்குற 11 காய் தான் இருக்குது. மீதி 4 காய் எங்க போச்சு? எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகும். என்னம்மா இப்படி கேட்டுட்ட? ஏதோ ஒரு பொருள் வாங்கறதா இருந்தாலும் சரி, கொடுக்கறதா இருந்தாலும் சரி, உன்னை கேட்டு தானே எதா இருந்தாலும் மாட்டுவேன். என்ன போய் இப்படி சதைக்க பாரியாப்பா? சரி போ, போய் உள்ள போய் வேலைக்கு போய் பாரு போ. அப்பாடா ரொம்ப சந்தோஷம். இப்படி இந்த மரத்துல இருந்து 4 காய் மட்டும் காணாம போயிருக்கோம். கால் முளைச்சா போயிருக்கோம். இந்த ஆளு நான் எதுவுமே பண்ணலைங்க. வீட்டிலே தான் இந்த ஆள் இருக்கிறேன். இந்த ஆளுக்கு தெரியாம இப்படி போயிருக்கோம். இந்த ஆள் ஒரு புழு பூச்சி கண்டா கூட பயந்து நடக்குவா. அது நாம் ஒரு சவுண்ட் விட்டாவே நடுங்குவா. இந்த ஆள் அப்படி பண்ற ஆள் கிடையாது. இப்படி போயிருக்கோம். ஒரே குழப்பமா இருக்குது எனக்கு. அது எப்படி கரெக்டா இந்த 4 காய் மட்டும் காணாம போகும்? கோயிலக்கா வந்துட்டீங்களா? சொல்லு திவ்யா. நான் முன்ன வந்தேன், உங்களை காணோம். கடைக்கு போனதா அவர் சொன்னார். அப்போ அவர் மட்டும்தான் இருந்தார். எவர்? அவர் தான்க்கா, உங்கள் வீட்டுக்காரரு. அவர்கிட்ட தான் நான் முருங்காய் கேட்டேன். முருங்காய் பறித்து கொடுத்தாரு. எங்கேங்க அவர்? இல்லையா, அவர் வீட்டுக்குள்ளே வெங்காயம் ஒழிச்சிட்டு இருக்கிறாரு. என்னம்மா சொல்லு. இல்லைக்கா, முன்னதான் ஒரு 4 முருங்காய் பொரிச்சு கொடுத்தாரு. மறுபடியும் முருங்காய் வேணும்னா நீ வா, நான் பொரிச்சு தரேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் ஒரு 2 முருங்காய் தேவைப்படுது. அதான் அவர்கிட்ட சொல்லி பொரிச்சு வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன். ஐயோ இப்படியாம்மா? அந்த 4 காய் தாம்மா நல்ல காயாக இருந்துச்சு, நல்ல பெரிய காயாக இருந்துச்சு. மீதி எல்லாமே பிஞ்சு காயாக இருக்குதே. இப்போ பறிக்க முடியாதாம்மா? அப்படியாக்கா? இப்போ என்ன பண்ணுறது? சரிக்கா பரவாயில்ல. நான் மறுபடியும் காய் வச்சதுன்னா வந்து அவர்கிட்டயே பொரிச்சு தர சொல்லி வாங்கிக்கிறேன். இல்லைம்மா, நான் வீட்டில் தான் இருப்பேன். எதா இருந்தாலும் என்கிட்டயும் வந்து கேளுண்ணா. போங்கக்கா. என்ன இருந்தாலும் அவர் மாதிரி இருக்காது. என்ன ஒரு லுக்கு, என்ன ஒரு கைப்பிடி. உங்களை மாதிரியெல்லாம் இல்லை. எது? அவர் முருங்காய் கொடுத்த விதத்தை தான் சொன்னேன். புருஷன்னா உங்கள் புருஷன் மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு அமைஞ்ச மாதிரி வேறு யாருக்குமே அமையாதுங்கக்கா. அவரை நல்லா பத்திரமா பார்த்துக்குங்க. நான் இங்கேயே தான்க்கா இருப்பேன். ஏதாவதுன்னா கூப்பிடுங்க, மறந்துடாதீங்கக்கா. நான் போயிட்டு வரேங்க்கா. அவர்கிட்ட சொல்லிடுங்க. ஐயோ
வாடி என் சக்காலத்தி, எங்கடா இந்த முருங்கைக்காய் காணாம போச்சு நான் வந்ததுன்னு கேட்டிருந்தா, இந்த மனுஷன் என்னென்ன டைலாக்கு. ஏண்டா என்ன இலச்சி வச்சியாவை பெற்றுட்டு இருக்கிறாங்க அம்மா? என்னடா நினச்சிட்டு இருக்கிற நீ? ஏடா இன்ன வரைக்கும் கேள்வி கேட்டுட்டு இருந்தேனடா. என்ன சொன்ன என்கிட்ட நீ? என்னையே சொன்ன? முருங்கைக்காய் பத்தி எனக்கு தெரிவித்துட்டு உன்னை கேட்காம எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன், யாருக்கும் பொருள் கொடுக்க மாட்டேன், வாங்க மாட்டேன்னு சொன்ன. என்ன பண்ண? என்னைய பண்ண? அம்முக்கு தும்முக்கு அம்மாள் டும்மாள்